இந்த நாட்களிலும் என்னுடைய சாட்சியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு சொந்த ஊர் திருநெல்வேலி பக்கத்துல சங்கரங்கோயில்ங்கிற ஊரு. என் குடும்பத்துல என் தகப்பனார் குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருந்ததுனால மனைவி சாப்பிட்டாங்களா, பிள்ளைங்க சாப்பிட்டாங்களா அப்படிங்கறதுல அவருக்கு கவலை கிடையாது. அவர் நன்றாக குடிக்கணும், அவர் சந்தோஷமா இருக்கணும் இந்த உலகத்துல. அதுக்காக எதனாலும் விற்பாரு, யாரனாலும் அடிச்சு துன்பப்படுத்துவாரு. மற்றவங்களை பத்தி கவலை கிடையாது. எங்க அப்பா ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தவர் தான், ஆனா கல்லறை கிறிஸ்தவர்களா வாழ்ந்தாங்க. எங்க அம்மா ஆண்டவரை அறியாத தாயார். அதனால எங்க அம்மாவுடைய தெய்வத்தை பத்தி தான் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து வந்தாங்க. எங்க அப்பா ஆலயத்துக்கு போனது கிடையாது, எங்க கிட்ட அன்பா பேசினதே கிடையாது. ஒரு நாளும் பிள்ளைங்களுடைய அன்பு அவருக்கு எப்படி கிடைச்சதா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு அப்பாவுடைய பாசம் கிடைக்கவே இல்லை. நான் 3வது படிக்கும் போது எங்க அப்பா இறந்துட்டாங்க. மிகவும் கஷ்டமான சூழ்நிலை. எங்க அம்மா எத்தனையோ இடத்துல போய் வீடு, தோட்டம், நகை எல்லாமே அடமான வச்சு வித்து அப்பாவை ஹாஸ்பிட்டல் எப்படியாச்சும் சுகப்படுத்திடலாம் அப்படின்னு பிரயாசப்பட்டாங்க. ஆனாலும் சுகப்படுத்த முடியல. மரணம் தான். டாக்டர் எச்சரித்தாங்க, குடிக்காத, குடிக்காம இருந்தா ஒரு 3 மாசம் உயிரோட இருப்ப, குடிக்காதன்னு சொல்லி எச்சரித்தோம். அவர்களை பரியாசம் பண்ணாங்க. எங்க அப்பா, டாக்டர் என்ன குடிக்காம இருப்பானா, அவன் குடிக்கத்தான் செய்வான், எனக்கு என்ன நீ ஆலோசனை சொல்றது, என் உடம்பு நல்லா தான் இருக்குது, எனக்கு ஒண்ணுமே ஆகாதுன்னு சொல்லி வீண் பிடிவாதம் இருந்ததுனால 3 மாசம் சொன்னது ஒரே மாசத்துல இறந்து போயிட்டாங்க. எங்க அப்பா என்ன செய்கிறதுன்னு தெரியல. மூத்த சகோதரன் திருமணமாகி தனி கொடுத்துன்னு போயிட்டாங்க. நான் 3வது படித்து கொண்டிருக்கிறேன், என் சகோதரி 1வது படித்து கொண்டிருக்கிறாங்க. எங்க அம்மாவால என்ன செய்யறதுன்னு தெரியல. கடன் அடைக்கணும், பிள்ளைங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு கூட குடிக்க முடியாத கஷ்டமான சூழ்நிலை. அங்க இருக்கிற ஒரு கிறிஸ்தவ ஹோம்ல இருந்து ஒருத்தங்க வந்து, ரொம்ப கஷ்டப்படுறீங்களம்மா, இங்க சேர்த்து விடுங்கன்னு சொன்னாங்க. அந்த ஹோம்ல போய் சேர்ந்தேன். அந்த ஹோம்ல போய் ஆரம்பத்துல சேரும் போது மிகவும் கஷ்டமா தான் இருந்தது. ஒரு அனாதையா, எனக்கு யாருமே இல்லாம தனிமையா இருக்கிறேன்னு, என்னையே இங்க வந்து சேர்த்து விட்டுட்டாங்கன்னு சொல்லி வேதனையோட நான் அழுதுகிட்டு இருப்பேன். நான் இங்க இருக்க மாட்டேன்னு சொல்லி வீட்டுக்கு ஓடி போயிருவேன். ஆனாலும் மறுபடியும் என்னை சேர்த்து மறுபடியும் அங்க வந்து விட்டுட்டு போயிருவாங்க. காலங்கள் கடந்தது. ஆண்டவருடைய அன்பை, மெய்யான தேவன்கிறத அங்கதான் நான் அறிந்து கொண்டேன். கர்த்தர் உண்மையான தேவன். நமக்காக மரித்தவர் ஒருவர் உண்டு. நம்மளுடைய பாவத்துக்காக, என்னுடைய சாபத்துக்காக மரித்தவர் ஒருவர் உண்டுனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் அப்படிங்கிறத நான் அங்கதான் அறிந்து கொண்டேன். நான் அவர் அறிந்து கொண்ட மாத்திரத்துல நான் அவரை உறுதியா பிடிச்சுக்கிட்டேன். தாய் தகப்பன் யார் கைவிட்டாலும் அவர் உன்னோடு இருந்து அவர் உன்னை வழி நடத்துவார், அவர் உனக்கு துணையா இருப்பார், அவர் உன்னை தேற்றுவார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் எனக்கு தாயா, தகப்பனா, சகோதர சகோதரியா எனக்கு துணையா வந்தார். ஏன் அதை சொல்றேன்னா, 4வது படிக்கும் போது நான் ஹோம்ல போய் சேர்த்திருக்கிறேன். என் ஹோம்ல படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்க்க சண்டே ஆயிடுச்சுன்னா அவங்க பெற்றோர் வருவாங்க. யாராச்சும் வந்து சண்டே காலையிலே வந்து அந்த பிள்ளைங்களோட அவங்க வீட்டுல இருந்து ஏதாச்சும் கொண்டு வந்து சாப்பிட கொடுத்து அவங்க கூட அன்பா பேசுவாங்க, சிரிச்சு சந்தோஷமா இருப்பாங்க. அதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது, எங்க அம்மா என்னைய பார்க்க வரமாட்டாங்களா, எங்க அண்ணன் என்னைய பார்க்க வரமாட்டாங்களா, யாராச்சும் என்னைய தேடி வரட்டுமே அப்படின்னு அவங்க வந்திருக்கிற பிள்ளைங்களை பார்த்து அவங்க பக்கத்திலே நின்று ஏங்கி நிற்பேன். எத்தனையோ நாட்கள், வருடங்கள் ஆனது, யாருமே என்னை தேடி வரமாட்டாங்க. என்னை தேடி வந்த நல்ல நேசர் அவர் மாத்திரம்தான், எனக்கு துணையா இருந்தவர். நான் ஆபத்து நாட்களில கண்ணீரோடு இருக்கும்போது எனக்கு துணையா இருந்தவர் அவர் மாத்திரம்தான். அற்பமா எண்ணப்பட்ட என்னையும், எல்லாராலும் தள்ளப்பட்ட என்னையும் கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டாருங்க. எனக்கு ஒவ்வொரு நாளும் அந்த அன்புக்காக ஏங்கி நிற்பேன். இப்ப இருக்கிற நித்யா அப்ப கிடையாது. இப்ப பார்க்கிற இந்த சகோதரருடைய சந்தோஷம் எனக்கு அந்த நாட்கள்ல கிடையாது. யாராச்சும் என்கிட்ட ஒரு அன்பா பேச மாட்டாங்களான்னு சொல்லி ஏங்கின நாட்கள் பல வருடங்கள். ஒரு நாள் எங்க சகோதரன் என்னை தேடி வந்தாங்க. 8வது படிக்கும் போது என் சகோதரன் என்னை தேடி வரும்போது எனக்கு மிகவும் சந்தோஷம். என்னை தேடி எங்க அண்ணே வந்திருக்கிறாங்க, எனக்கு சாப்பிட ஏதாச்சும் கொண்டு வருவாங்கன்னு சொல்லி நான் ஆவலா வாஞ்சியோடு போய் வேகமா அண்ணா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறேன். ஏய்
தொடாத, ஊருக்கு போகணும், கிளம்பு, போய் சாப்பிட்டு போய் சொல்லிட்டு கிளம்பு அப்படின்னாங்க. ஏன்னா ஒரு பக்கம் சந்தோஷம், அண்ணே வந்திருக்காங்கல்ல, நம்மள பார்க்க வந்திருக்காங்கன்னு ஒரு சந்தோஷம். ஊருக்கு என் அண்ணே அழைச்சிட்டு போறாங்க. 4 வருஷமா ஒரே காம்பவுண்டுக்குள்ள இருக்கிறேன். ஸ்கூல், சர்ச், நாங்க தூங்குறது எல்லாமே ஒரே காம்பவுண்டுக்குள்ள, வெளி உலகமே தெரியாது. வெளி உலகத்துக்கு போக போறேன். ஒரு கூண்டுக்குள்ள இருந்த பறவை திறந்து விட்டா எவ்வளவு சந்தோஷமா போகும், அதே மாதிரி சந்தோஷமா வெளி உலகத்தை பார்க்க போறேன்னு சந்தோஷமா நான் அண்ணன் கூட கிளம்பி எங்க சகோதரனுடைய ஊரு மயிலாடுதுறைக்கு கிளம்பி போனேன். சந்தோஷம் எனக்கு. பஸ்ல போகும்போது மிகவும் சந்தோஷமா போறேன். அங்க போய் அண்ணன் பிள்ளைங்களோட கொஞ்சம் விளையாடணும், நிறைய அந்த பிள்ளைங்களோட பேசணும் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா போறேன். நான் போய் அங்க போய் சேர்ந்தாச்சு. அண்ணி வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. போய் அந்த பிள்ளைங்க ஆசையா போய் தூக்கி கொஞ்சலாம்னு போன உடனே அந்த பிள்ளைங்களை தூக்கி கொஞ்ச போனேன். ஏன்னா எனக்குள்ள இருக்கிற பெண் உணர்வு, சிறு வயதிலேயே பெண்களை போலதான் பேசுவேன். வீட்டுல பெண்கள் கோலம் போடுறது, தண்ணி எடுக்கிறது, சமையல் வேலை செய்யறது, பாத்திரம் கழுவுறது, இந்த பெண் உணர்வு எனக்கு சிறு வயதிலே இருந்தது. ஏன் நான் பெண்களை போல நடக்கிறேன், பெண்களை போல ஏன் பேசுறேன், பெண்களை போல ஏன் நடக்கிறேன்னு எனக்கு தெரியாது. ஆனா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க, ஏன் நீ இடுப்புல வச்சு தண்ணி எடுக்கிற, ஏன் நீ கோலம் போடுற, பெண்களை போல நீ வேலை செய்யற, ஒரு ஆம்பளை பையன் மாதிரி நீ கபடி விளையாட வரமாட்டியா, கிரிக்கெட் விளையாட வரமாட்டியான்னு சொல்லி கேட்பாங்க நண்பர்கள். எனக்கு ஆண் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்து போறதுக்கு எனக்கு பிடிக்காது, பயமா இருக்கும். பெண்கள் கூட தான் சேர்ந்து விளையாடணும், பெண்கள் கூட உட்கார்ந்தாதான் நான் ஒரு பெண், அவங்க கூட தான் நான் இருக்கணும்னு சொல்லி என்னுடைய உள் உணர்வு, பெண் உணர்வு எனக்கு சொல்லுது. நீ ஆண் கிடையாது, நீ பெண் அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லுது. இந்த பெண் உணர்வு எனக்கு இருந்ததுனால என் சகோதரனுடைய பிள்ளைங்களை தூக்கி கொஞ்சம் ஆசையா போறேன் நானு. எனக்கு ஓங்கி ஒரு அற விட்டாங்க எங்க அண்ணன். என்ன என் பிள்ளைய தூக்குற, என் பிள்ளைங்கெல்லாம் தூக்க கூடாது, விடு, அங்க போய் உட்காரு மூலையில, சாப்பாடு நேரத்துக்கு வரும், சாப்பிட்டுட்டு அமைதியா ஊரை பார்த்து கிளம்பணும். 3 நாள் இருக்கிறதும் என் கண்ணு முன்னாடியே தெரியக்கூடாது, நீ என் கண்ணு முன்னாடியே வரக்கூடாது, பார்த்தேன் நான் தொலைச்சிருவேன். எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் அண்ணன் அடிக்கிறாங்க, அவங்க பிள்ளைய தானே தூக்குறேன், என் கூட பிறந்த அண்ணனோட பிள்ளைய தூக்க எனக்கு உரிமை இல்லையா, அப்படி என்ன நான் தப்பு பண்ணேன், எனக்கு ஒண்ணுமே புரியல. புரியாம நான் புலம்பி போய் அழுதுகிட்டு இருக்கிறேன். எதுக்காக இங்க வந்தோம்னே எனக்கு தெரியல. எங்க அண்ணன் ஆண்டவரை அறியாத சகோதரன், அவங்க அவங்க கோயில்ல போய் அவங்க குடும்ப வழக்கத்தின்படி அந்த பிள்ளைங்களுக்கு மொட்டை போட்டு கெடா வெட்டுவாங்க, கெடா வெட்டி பலியிடுவாங்க. அது மறுநாள் அங்க போயிருந்தாங்க. அங்க போய் எல்லாம் பங்கன் எல்லாம் திருவிழா நடக்குது, எல்லாமே பலியிட்டாச்சு, எல்லாம் சந்தோஷமா, அவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. அப்ப அந்த நேரத்துல அந்த பிள்ளைங்க தனியா விளையாடும் போது எங்க அண்ணன் எங்கேயோ ஒரு இடத்துல வேலையா இருந்தாங்க. அந்த பிள்ளைங்களை தூக்கி கொஞ்சம் விளையாடலாம்னு அந்த பிள்ளைங்க கூட விளையாடிட்டு இருந்தேன். எங்க இருந்து அண்ணன் பார்த்தாங்கன்னு தெரியாது, பெரம்ப எடுத்துட்டு வந்து என்னை விடல, எல்லாரும் முன்னாடி என்னை அடிச்சு, என் பிள்ளைய தொடக்கூடாதுன்னு சொன்னோம்ல, நீ பொண்டுக செட்டியா இருக்கிற, நீ 9ஆ இருக்கிற, என் பிள்ளைய தொட்டேனே, என் பிள்ளைய ஒன்ன மாதிரி ஆயிரும், என் பிள்ளைய ஒன்ன மாதிரி பேச ஆரம்பிச்சிரும், என் பிள்ளைய ஒன்ன மாதிரி நடக்க ஆரம்பிச்சிரும், எனக்கு அவமானம், நீ என் பிள்ளைய தொடாத, என் கண்ணு முன்னாடி நிக்காதுன்னு தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு வேதனை தாங்க முடியல. யார்கிட்ட போய் சொல்லி அழணும்னு தெரியல. அங்க இருக்கிற எங்க அண்ணியோட சொந்த பந்தங்கள் எல்லாரும் பார்த்து சிரிக்கிறாங்க. ஏன் என்ன அழைச்சிட்டு வரணும், நான் அழைக்காம என்ன நான் அங்கே இருந்திருப்பேனே. இங்க அழைச்சிட்டு வந்து எனக்கு அந்த நேரத்துல புரியல. 8வது படித்து கொண்டு இருக்கிறேன், பெண் உணர்வு எனக்கு இருக்குது, பெண்களை போல நடக்கிறேன், எதுக்காக நடக்கிறேன் எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஆனா அண்ணன் அடிச்சு அந்த இடத்துல துன்பப்படுத்தி வேதனைப்படுத்தும் போது என்னால தாங்க முடியல. ஆண்டவர்கிட்ட தான் நான் முறையிட்டேன், ஏன்பா என்னை நேசிக்க, என் மேல அன்பு செலுத்த யாருமே இல்லையா, ஏன் என்னை இந்த மாதிரி பெண் உணர்வோடு படிச்சு, நான் ஏன் நல்லா தானே பேசுறேன், நல்லா தானே இருக்கிறேன், என்னை ஏன் அண்ணன் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தை அழுதுகிட்டே இருந்து, ஊருக்கு இனிமேல் வர வேண்டாம், என்னை சீக்கிரமா என்னை வீட்டுல போய் விட்டுடுங்க, என்னை ஹோம்ல போய் விட்டுடுங்க. ஹோமுக்கு வந்தாச்சு. நாட்கள் சென்றது. 10வது படிக்கும்போது டீச்சர் ஸ்கூல்ல ஏன் என் பெண் பேரை சொல்லி, இங்க முன்னாடி வா, அந்த கிராமரை நீ பூர்த்தி செய்ய அப்படின்னு சொல்லி 9 அப்படின்னு சொல்லி என்ன கேவலமா பேசும்போது பசங்க எல்லாம் சிரிக்கிறாங்க.
வாத்தியார் அன்னைக்கு ஒரு நாள் தான் சொன்னாரு. ஆனா பசங்க தொடர்ந்து என்ன பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஒவ்வொரு நாளும் என்ன கேவலமா பேச ஆரம்பிச்சாங்க. என் கூட பக்கத்துல உட்கார்றதுக்கு கூட அருவருப்பான்னு நினைச்சாங்க. என் கூட நடந்து வர்றதுக்கு அருவருப்பான்னு நினைச்சாங்க. என் கூட வராத, நீ என் கூட வந்தீனா என் சொந்த ஊர்ல இருக்கிற நண்பர்கள், நீ 9 கூட பழகுறியா, நீ அவன மாதிரி ஆயிருவியான்னு சொல்லி என்னை கேவலமா பேசுறாங்க. என் கூட வராத, தனிமையில விடப்பட்டேன். ஒவ்வொரு நாளும் தனிமையில வாழ்ந்து கொண்டிருந்தேன். எனக்கு ஆண்டவர் மாத்திரம்தான் எனக்கு துணையா இருந்தார். அவர் மாத்திரம்தான் எனக்கு தேர்ச்சி. அவர் மாத்திரம் இல்லைன்னா, அவருடைய வார்த்தை இல்லைன்னா நான் என்னைக்கோ நான் செத்து போயிருப்பேன். ஆண்டவர் சொன்னார், நான் கொடுத்த ஜீவனை எடுக்க உனக்கு அதிகாரம் கிடையாது சொன்னதுனால அந்த வார்த்தை கிரியை செய்ய ஆரம்பிச்சது. நான் அப்பா நீங்க கொடுத்தது, ஆனா இவ்வளவு அவமானப்படுறேன்ப்பா அந்த உலகத்துல. நாட்கள் சென்றது. படிப்பு வேணான்னு சொல்லிட்டு அம்மாவுடைய கடன் அடைச்சிட்டு செத்து போயிடலாம். வேதனை தாங்க முடியல. ஒவ்வொரு நாளும் பசங்க கிண்டல் பண்றாங்க. கிளம்பி வீட்டுக்கு போயாச்சு. ஆனாலும் ஹோம்ல இருந்து மறுபடியும் என்னை அழைத்துட்டு வந்து, நீங்க மேற்கொண்டு படிங்க. இல்ல எனக்கு படிக்கல, என்ன இப்படி பண்றாங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்ல முடியல. எப்படி அவங்கள புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அந்த நாட்களை திருநங்கைங்கிற பேர் கிடையாது. உஸ் அரவாணி அலின்னு தான் சொல்லி கூப்பிடுவாங்க. அந்த நாட்களை திருநங்கை அப்படிங்கிற பேரோ இவங்களை பத்தி புரிதலோ யாரும் எதுவுமே கிடையாது. அதனால எங்களுடைய சார்கிட்ட எப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரியல. ஆனாலும் அவங்களுடைய வற்புறுத்ததுனால நான் நாசிரியத்துல ஐடிஐ படிக்க போனேன். அங்க ஐடிஐ படிக்க போகும்போது இங்க இருக்கிற அவமானத்தை காட்டிலும், இங்க பட்ட அவமானத்தை காட்டிலும், இங்க பட்ட வேதனையை காட்டிலும் அதிகமான வேதனை. நண்பர்கள் கிளாஸ்ல உட்கார்ந்துருப்பேன், செருப்பை தூக்கி எறிவாங்க. ஏய் 9 நீ எல்லாம் எதுக்கு படிக்க வர, ஒழுங்கா உட்காரு, என்ன பொம்பளை மாதிரி உட்கார்ற, கல்லை எடுத்து எறிவாங்க. நான் நடந்து போகும்போது கேவலமா சொல்லி சிரிப்பாங்க. என்னால முடியல, படிக்க முடியல, யாருக்கிட்டையும் சொல்ல முடியல. கூட பிறந்த அண்ணன் என்னை அவமானப்படுத்தி என் பிள்ளைய தூக்காத, என் வீட்டுக்கு வராதுன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. யாருக்கிட்ட போய் சொல்ல முடியும்? வயதான தாயார், யாருக்கிட்ட போய் என்னுடைய சூழ்நிலையை சொல்ல முடியும்? ஆண்டவருடைய சமூகத்துல, அங்க நாஸ்திரியத்துல ஒரு சேப்பல் உண்டு, அங்கதான் உட்கார்ந்து அழுது முறையிடுவேன் அவருடைய சமூகத்துல. ஏன்பா என்ன படைச்சிரு, ஏன் எனக்கு இந்த பெண் உணர்வு இருக்குது, என்னை நீங்க எடுத்துருங்கப்பா. நான் நாளைக்கு பார்க்கும்போது, நாளை விடியல் வரும்போது நான் உயிரோட இருக்க கூடாது ஏசப்பான்னு சொல்லி எத்தனையோ முறை அழுது ஜெபம் பண்ணிருக்கேன். ஆனாலும் மாற்றம் இல்லை. அங்க படிக்க முடியாத சூழ்நிலையினால மறுபடியும் நான் எங்க சொந்த கிராமத்துக்கு வந்தாச்சு. சொந்த கிராமத்துக்கு வந்திருக்கேன். என் சகோதரருடைய திருமண காரியங்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணி இருக்கிறாங்க. என் சகோதரர் 2 பேருமே வந்து பேசுறாங்க என்கிட்ட, சகோதரிக்கு இவ்வளவு திருமணத்துக்கு இவ்வளவு செலவாகுது, 3 பேரும் தான் பங்கு எடுத்துக்கிடணும், உன்னுடைய பங்கு எனக்கு கொடு, நீ கொடுத்தா நாங்க கொடுப்போம், நீ கொடுக்கலன்னா நாங்க கொடுக்க மாட்டோம், அண்ணா நீங்க கொடுங்க, எனக்கு வருகிற இந்த சொத்துல நீங்க எல்லாமே நீங்க எடுத்துக்கோங்க. ஏன்னா நான் ஏற்கனவே நான் செத்து போயிருந்த இந்த உலகத்துல யாருக்கு பாரமா வாழணும், எதுவுமே பிரயோஜனம் இல்லாம இந்த உலகத்துல எதுக்காக வாழணும்? என்னுடைய சிந்தனையில் இருக்கிறதுனால அண்ணங்க கிட்ட சொன்னேன், என்னுடையது எனக்கு வருகிற எல்லாமே நீங்க எடுத்துக்கோங்கண்ணா, நீங்க சகோதரருடைய திருமணத்துக்கு எல்லாமே நீங்க பாத்துக்கோங்க, தயவு செய்து உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்டேன். சொத்தை பத்தி நீ ஏன் பேசுற, சொத்தை பத்தி நீ ஏன் பேசுற, குடுக்கிறத குடு, தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் பேசாத. எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன், எழுந்துச்சு போயிட்டாங்க. நீ கொடுத்தா நாங்க கொடுப்போம்னு சொல்லி சாகலாம்னு போனேன். கிணத்துல விழலாம்னு போகும்போது அங்க ஆலயத்துல ஆண்டவருடைய சொன்ன வார்த்தை, ஜீவன் எடுக்க உனக்கு அதிகாரம் இல்லை. ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து நைட்டு இரவு முழுவதும் உட்கார்ந்து அழுது புலம்புறேன். நான் எங்க போறது ஏசப்பா, 1,00,000 ரூபாய்க்கு நான் எங்க போறது ஏசப்பா, யாருக்கிட்ட போய் கேட்பேன்? நான் படிப்பு வேணான்னு சொல்லி நாங்க வந்திருக்கிறேன், செத்து போயிடலாம்னு வந்திருக்கிறேன். ஆனா இப்ப 1,00,000 ரூபாய் கேட்கிறாங்களே, நான் எங்க போறது ஏசப்பா, என்னால வாழ முடியல, என்ன யாருமே புரிந்து கொள்ளல ஏசப்பா, என்கிட்ட அன்பு செலுத்த இந்த உலகத்துல யாருமே இல்லையே ஏசப்பா, நண்பர்களோ கூட பிறந்தவர்களோ யாருமே இல்லை, நான் எதுக்காக வாழணும் ஏசப்பான்னு சொல்லி கண்ணீரோட அழுது முறையிட்டு வேலைக்கு போகணும் சொல்லி அம்மாட்ட சொல்லிட்டு கோயம்புத்தூருக்கு போனேன். வேலைக்கு போகணும், வேலைக்கு போய் சகோதரருடைய திருமண காரியத்தை எல்லாத்தையும் பொறுப்பெடுத்துக்கிடணும், கடனை அடைக்கணும்னு சொல்லி ஒரு வைராக்கியத்தோட ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபம் பண்ணிட்டு ஒரு புது பலத்தோட கிளம்பினேன்.
ஆனாலும் கோயம்புத்தூர்ல யாரையும் தெரியாது, எனக்கு சொந்த பந்தம் யாரும் கிடையாது. ஆனாலும் வேலைக்கு போவோம், கர்த்தர் என் முன்னாடி போய் எல்லாத்தையும் செவைப்படுத்துவார் சொல்லி விசுவாசத்தோட நான் கடந்து சென்றேன். கோயம்புத்தூர்ல போய் இறங்கிட்டு யாரையும் தெரியாததுனால ஒவ்வொரு இடமா போய் வேலை கேட்கிறேன். எனக்கு வேலை கொடுங்கன்னு சொல்லி. நான் சின்ன பையனா இருக்கிறதுனால யாருமே நம்பி வேலை கொடுக்கல. நீ எதையாச்சும் திருடிட்டு போயிட்டேன்னா நாங்க யாருக்கிட்ட போய் கேட்போம்? யாரையாச்சும் ஒரு கேரண்டியா யாராச்சும் ஒரு நம்பிக்கை உள்ள பெரிய மனுஷங்களை கூட்டிட்டு வான்னு சொல்றாங்க. இந்த ஊர்ல யாரையுமே எனக்கு தெரியாதியா, நான் வேற ஊரு அப்படின்னு சொல்லி என்னுடைய சூழ்நிலையில சொல்லியும் வேலை யாருமே தரல. ஆனாலும் ஒவ்வொரு இடமா நடந்து சென்று ஒவ்வொரு இடத்துல வேலை கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். மதியம் வந்தது, பசி, திரும்பி போறதுக்கு காசு கிடையாது, சாப்பிடுறதுக்கு காசு கிடையாது. பசி ஒரு பக்கம், சாயங்காலம் ஆனது, பயம் ஒரு பக்கம். இனி எங்க போய் தங்குறது? இரவு வேலையில எங்க போய் தங்குறது? என்ன செய்யறதுன்னு தெரியல. ரோட்டோரத்துல உட்காந்து அழுவுறேன். அப்பா, ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொன்னீங்கல்ல, திக்கற்றவளாய் இருக்கிறேன்ப்பா, நான் உன்னை திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொன்னீங்கல்ல. வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் உண்மையுள்ள தேவன். எனக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. உண்மை விட்டா எனக்கு யாரும் இல்ல தகப்பனே. எனக்கு ஒரு வேலை வாய்ப்பை கொடுங்க ஏசுப்பா, எனக்கு ஒரு வேலையை கொடுங்கப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு மறுபடி நான் கடந்து சென்று ஒவ்வொரு இடத்துல வேலை கேட்க ஆரம்பித்தேன். கர்த்தருடைய கிருபையினால நான் வேலையை கேட்டேன். ஒரு ஐயா எனக்கு வேலையை சேர்த்து கொண்டு தங்குறதுக்கு இடமும் கொடுத்து சமையல் செய்யறது பாத்திரமும் கொடுத்தார். கர்த்தர் நல்லவர் இல்லைங்களா? அம்மே, எவ்வளவு நல்லவருங்க. ஆண்டவருடைய சமூகத்துல ஒரே ஒரு விண்ணப்பத்தை வைத்துங்க, எனக்கு ஒரு வேலையை கொடுங்க ஏசப்பான்னு சொல்லி கர்த்தர் எனக்கு இருக்கிறதுக்கு இடத்தையும் கொடுத்து சமையல் செய்து சாப்பிடறதுக்கு பாத்திரம் எல்லா தேவைகளையும் சந்தித்தார். கர்த்தர் மிகவும் நல்லவருங்க. ஆமென். என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் என்னை அற்புதமும் அதிசயமாய் நடத்தி வந்த என் தேவாதி தேவன் மிகவும் நல்லவருங்க. நான் வேலை செய்ய ஆரம்பித்தேன். காலையில ஜெபம் பண்ணிட்டு வேத வாசிச்சுட்டு வேலைக்கு போவேன். ஒரு நாளைக்கு 2 ஷிஃப்ட் வேலை பார்ப்பேன். கர்த்தருடைய பலத்தால் கிருபையினால எனக்கு வேலை செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். என் சகோதரருடைய திருமண காரியத்தை சீக்கிரமே அடைக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. இத கேள்விப்பட்டு எங்க அன்னை தேடி வந்தாங்க. நீ எல்லாமே கொடுத்துட்டியாமே, 1 லட்சம் ரூபாயும் எங்களால முடியல, நாங்க கடனாளி ஆயிட்டோம், இருக்கிற இடத்த வித்து கொடுத்துடலாம், ஒரு கையெழுத்து போடுன்னு சொல்லி கூப்பிட வந்தாங்க. நானும் நம்பி போனேன். அன்னை சகோதரிக்கு கொடுத்துடலான்னு சொல்றாங்களே, நம்பி போய் கையெழுத்து போட்டேன். அன்னைங்க கிட்ட கேட்டேன், அண்ணா கொடுங்க, சகோதரி வீட்டுல வந்து இருக்கிறாங்க, கொடுத்துடலான்னு. 10 நாள் ஆச்சு. இல்லப்பா, நான் ஏற்கனவே கடன் வாங்கினவங்க அதை வச்சுக்கிட்டாங்க, இந்த இருக்கிற வீட்டுல கையெழுத்து போட்டு கொடு, அதை அடைச்சிடலாம், சகோதரிக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லும் போது, இல்லைன்னா என் தாயார் இந்த வயதான நாட்கள் என் தகப்பனார் எல்லாத்தையும் இழந்து இந்த குடிசையில மாட்டு தொழுவத்துல இருக்கிறாங்க. இந்த மாட்டு தொழுவத்தையும் விட்டு ரோட்டுக்கு அனுப்ப முடியாது. நான் எந்த ரோட்லனாலும் எங்க பிளாட்பாரத்துல நான் படுத்து தூங்குவேன். இந்த பெத்த தாயை நான் ரோட்ல விட எனக்கு மனதில்லை, நான் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லி கடந்து வேதனையோட என்னால முடியல. ஏன் கூட பிறந்த சகோதரர் என்னை புரிஞ்சுக்கல, என்னை ஏமாத்துறாங்க. ஏசப்பா, இந்த பெண் உணர்வு இருக்கிறதுனால என்னால பேச முடியலையே, இதை காரணமா என்ன சொல்லி என்னை அவமானப்படுத்துறாங்களே, நீங்க எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி என்னை காயப்படுத்துறாங்களே, ஏன்பான்னு சொல்லி கண்ணீரோட புலம்பிக் கொண்டே நான் கோயம்புத்தூருக்கு போறேன். கோயம்புத்தூருக்கு போயிட்டு இருக்கும்போது எங்களுடைய கம்பெனிக்கும் பஸ் ஸ்டாப்புக்கும் ஒரு 4-5 கிலோமீட்டர் நடந்து போகணும். கம்பெனிக்கு நான் நடந்து போய் கொண்டிருக்கிற வேதனையோட அங்க ஒரு 10-15 ரவுடி பசங்க, அங்க திருவிழா, கோயில் திருவிழா நடக்கு. அங்க அந்த திருவிழாவுக்கு ஆடல் பாடல் கச்சேரி நடந்து கொண்டிருக்கு. அதுக்கு ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. குடிச்சுட்டா நல்ல புல்லு போத ரோட்ல நின்று ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த 15 மேல ரவுடிங்க என்ன பார்த்த உடனே, ஏய் 9 இங்க வா, இங்க வந்து ஆடு, இந்த பாட்டுக்கு ஆடு. நான் ஏற்கனவே வேதனையோட மன அழுத்தத்தோட போய்கிட்டு இருக்கிறேன். இந்த 15 பேர் என்ன மாறி மாறி அடிச்சு தென்னை மட்டையால நான் ஒவ்வொருத்தங்க காலிலையும், அண்ணா நான் ஏற்கனவே மனசு நொந்து போயிருக்கிறேன்னா என்ன விடுங்கன்னு சொல்லி கெஞ்சுறேன். ஒவ்வொருத்தங்க காலையா விழுறேன். யாருமே மனசு இறங்கல. அங்க இருக்கிற நண்பர்கள் எல்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க. 9 ஆடுன்னு சொல்லி சொல்லி
அடிக்கும் போது ஒவ்வொருத்தவங்களும் பார்த்து சிரிக்கிறாங்க. ஆனா என்னால அந்த வேதனையை கட்டுப்படுத்த முடியல. அழுது கொண்டே அண்ணா விட்டுடுங்கண்ணா விட்டுடுங்கன்னு சொல்லி கெஞ்சுறேன். யாருமே காதல கேட்டுக்கல. எல்லாரும் போதையில இருக்கிறாங்க. என் மனது நொந்து போய் அந்த வாழ்க்கையில இனி எதுவுமே, இந்த வாழ்க்கையில இனிமேல் வாழ்க்கையே வேண்டாம், இனி இந்த இடத்துல இருந்து நீங்க என்னை காப்பாத்தலன்னா இப்பொழுதே நான் செத்து போயிடுறேன் இயேசுப்பான்னு சொல்லி கதறி அழுதுட்டேன். நான் ஒரு சகோதரி மூலியமா காப்பாற்றப்பட்டு கம்பெனிக்கு போனேன். என்ன வாழ்க்கை ஏன் இயேசுப்பா, ஒரு ரோட்டுல என்னைய இவ்வளவு பரியாசம் பண்ணி அடிச்சு என்னை அவமானப்படுத்தி இவ்வளவு துன்பப்படுத்துறாங்க. எனக்காக நீங்க வழக்காட வரலையே, ஏன் இயேசுப்பா, ஏன் எனக்கு இந்த வாழ்க்கை, எனக்கு இனிமேல் நீங்க வேண்டாம், நான் எனக்கு நாம விட்டு உண்மை தேட மாட்டேன் சொல்லி ஆண்டவரை விட்டு தூரம் போயிட்டேன். அது முதல் பைபிள் வாசிட்டு ஜெபம் பண்ணிட்டு நான் வேலைக்கு போவேன். அதுக்கப்புறம் ஆண்டவரை தேடுறதை விட்டுட்டேன். துன்மார்க்கமாய் வாழ போயிட்டேன். நான் என்னுடைய திருநங்கைகளை சந்திச்சேன். துன்மார்க்கமா விக்கிரக ஆராதனைக்குள்ள கடந்து போயிட்டேன். ஆண்டவரை விட்டு தூரம் போயிட்டேன். ஆண்டவரை மறந்தே போயிட்டேன். கர்த்தர் என்னை எப்படி தேடி வந்தார், நான் மறுபடியும் ஆண்டவரை எப்படி ஏற்றுக்கொண்டேன், ஆண்டவர் என்னை எப்படி பலப்படுத்தினார் நாளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். கர்த்தர் தாமே இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.